இன்றைய வாஸ்து குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் நிறைய ஃபோட்டோஸ், நிறைய பூஜைகள் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கீங்க. எல்லா ஃபோட்டோவும் ஒவ்வொரு பூஜை பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோ வாங்கி வைக்கணும், ஒவ்வொரு விக்கிரகம் வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. அந்த காலத்தில் நம்மளுடைய அரசர்கள், மன்னர்கள், ஏன் தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய அரண்மனை இருந்தும் ஏன் அவங்க தனிப்பட்ட முறையில் கோயில்கள் வழிபடுபட்டாங்கன்னா, நம்மளுடைய முனிவர்கள், சித்தர்கள் அவங்களுடைய ஆத்மாத்மான அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கோயில்களில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன ஒரு சிறப்பு பூஜையாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் கோயிலில் போய் நம்ம வழிபடுறோம். நம்ம வீட்டிலே எல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சம் அங்கே இல்லற வாழ்க்கை அது சுகப்படாது. ஸோ எல்லா விஷயத்தையும் தெய்வம் ஏற்றுக்குமானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம மன கஷ்டங்களை தான் அது கொடுக்கும். ஸோ நம்ம எல்லா பூஜையும் வீட்டில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நம்மளால் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி படங்களை வச்சு வழிபடலாம். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நெய்வேத்தியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்றாவது ஒரு நாளைக்கு வச்சுட்டு தான் இருக்கணும். ஸோ நம்ம வீட்டில் விருந்தாளிகள் நிறைய பேர் இருந்து அவங்கள பார்த்துக்காம கண்டுக்காம சாப்பிட எது கொடுக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருந்தால் அவங்களுக்கு கோவம் வரும்ல, அதே மாதிரி தான் சாமிகளுக்கும். ஸோ கூடுமான அளவுக்கு வீடுங்களில் விளக்கேற்றி வழிபடுறதோட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ கோயில்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. நன்றி.